இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் உபாகமம் 34 அதிகாரம் 9 மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இந்த செய்தியின் தலைப்பு ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்படுங்கள். கடவுளின் சித்தத்தை அறியவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் உதவுவது ஞானத்தின் ஆவியாகும். இது மனிதனை தேவனிடமிருந்து கிடைக்கும் அறிவினால் நிரப்புகிறது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் முக்கியமான முடிவுகளை தெளிவுடன் எடுப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஞானம்தான் உதவுகிறது. ஞானத்தை பெற்றுக்கொள்பவர்கள் நீதியின் வழியிலும் நேர்மையான பாதையிலும் நடக்கும்படி வழிநடத்தப்படுகிறார்கள். மோசே தன் கைகளை யோசுவாவின் மீது வைத்த போது யோசுவா ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டார் என்று வேதாகமம் கூறுகிறது. நம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய கரங்கள் வைக்கப்பட்டால்தான் நமக்கு ஞானத்தின் ஆவி கிடைக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களுக்காக ஜெபித்த போது இயேசு கிறிஸ்துதான் தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த ஜனங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்தார். சரியான ஆவிக்குரிய முதிர்ச்சி மக்களிடம் இல்லாத காரணத்தினால் ஆண்டவர் அவர்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி அவர் ஜெபித்தார். இன்றுள்ள நிலைமையும் அதுதான். பலருக்கு ஆவிக்குரிய ஞானம் என்பது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஞானத்தின் ஆவியை எங்கள் மேல் ஊற்றும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் வைரங்களை விட வாணிக்கங்களை விட விலை மதிப்பற்றது. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரில்லை என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அதனால்தான் சாலமோன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது, நான் போக்குவரவு அறியாத பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே என்று கேட்டார். சாலமோனின் விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அதனால்தான் சாதாரண சாலமோன் ஞானி என்று அழைக்கப்பட்டார். ஆண்டவரிடமிருந்து ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்ட சாலமோன் தெளிவான புத்தியோடு கூட கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று குறிப்பிடுகிறார். ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு பயந்து நடப்பார்கள். அதனால்தான் ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடினால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று நாம் உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவோம் என்று சாலமோன் ஞானி கூறுகிறார். உலக பிரகாரமாக மிகவும் கஷ்டப்பட்டு படித்து உலக பிரகாரமான ஞானத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் அதிகமாக நாம் சேகரிக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் இல்லாவிட்டால் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆண்டவர் தான் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று தான் அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாராம். ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தின் ஆவி நமது இருதயத்தில் பிரவேசித்து அறிவிடம் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும் போது நல் யோசனை நம்மை காப்பாற்றும், புத்தி நம்மை பாதுகாக்கும். ஆகவே ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஞானத்தின் ஆவி நமக்கு கிடைத்தால் அது நமக்கு மகிமையான கிரீடத்தை நமக்கு சூட்டும். ஆகவே நம் சரீரம் முழுவதும் ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். விசேஷித்த ஞானத்தினால் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் நாம் ஞானமாய் செய்வோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் எதை சம்பாதித்தாலும் நீர் கொடுக்கிற ஞானம் தான் எங்களுக்கு நிரந்தரமானது என்பதை உணர்ந்து உம்மை நோக்கி பார்த்து சாலமோன் ஜெபித்தது போல நாங்களும் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, அறிவை கொடுங்க ஆண்டவரே, புத்தியை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியால் நாங்கள் நிரப்பப்பட்டால்தான் இந்த உலகத்திலே என்னென்ன காரியங்களை புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும், அதுவும் உமக்கு பிரியமானபடி எதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் அதை கற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் எதை செய்தாலும் ஆண்டவரே அதனால் நாங்கள் நஷ்டத்தை அடைந்து விடுவோம். ஆகவே உமக்கு முன்பாக நீர் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானமாய் செயல்பட, அறிவாய் செயல்பட, புத்தியாய் செயல்பட ஆண்டவரே தேவரீர் தாமே உம்முடைய ஞானத்தின் ஆவியை
எங்கள் ஒவ்வொருவர் மீதும் மூற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீ கொடுக்கிற ஞானம் முத்துக்களை பார்த்தும் உயர்ந்தது என்பதை நாங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு, ஆண்டவரே, நீ கொடுக்கிற ஞானத்தோடு கூட உமக்கு நாங்கள் பயந்து நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு வேண்டுமானால் அதற்கு நீ கொடுக்கிற ஞானம் எங்களுக்கு அவசியம். ஆகவே அந்த பயத்தோடு கூட நாங்கள் நடந்து, தெய்வ பயத்தோடு கூட நடந்து, உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.